இன்றைக்கு காலை பொழுதில் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, நம்பர் 2, மகிழ்ச்சியை இழந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், வாழ்க்கையை குறித்து சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றவர்கள் பலர். என்னமாய் முடியுமோ, எப்படி முடியுமோ, யார் உதவி செய்வார்களோ, இதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டியது வருமோ என்ற பயம் ஏதாகிலும் காரியத்தில் உங்களுக்குள் இருக்குமானால், நம்ம நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். பொருளாதாரத்தை குறித்த பயம், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்த பயம், நம்முடைய இயலாமையை குறித்த பயம். அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு. என்னால் அதை செய்ய முடியுமா? என்னால் இந்த இடத்துல நிற்க முடியுமா? நான் இந்த காரியத்தை செய்திருவனா? இந்த பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுகிறவர்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணுமா? தேவன் பயப்படுகிற பிள்ளைகளுக்கு பயப்படும் காரியங்களில் ஏதோ பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. சில காரியங்களை நினைக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனா சில காரியத்தை நினைச்சாலே இருக்கிறதும் காணாம போயிடும். நல்ல ஜாலியா இருப்பான். யாராகிலும் ஒரு காரியத்தை மனதில் நினைத்து விட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நம்ம மனசுல நினைச்சாலே பக்கு பக்குன்றோம். அது வரைக்கும் இருந்த அந்த ஜாலி மூடு போயிடும். அது வரைக்கும் இருந்த தைரியம் போயிடும். அது வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி போயிடும். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். சொல்லுங்க. சொன்னீங்களா? யாராவது சொல்லப்படாம சொல்லாம இருக்கிறீன்னா அது பெரிய இழப்பு. சொல்லிருங்க. ஏன்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழத்திற்கு சமானம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து பெரியவைகளை எதிர்பாருங்கள். ஆமா, நீங்க எதிர்பாருங்க. நீங்க எதிர்பாருங்க. நடக்குமா? நீ எதிர்பார். கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நீ எதிர்பார். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எதிர்பார்ப்புகளுக்கு பதில் செய்கிற கர்த்தர். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் செய்கிற கர்த்தர். நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்கிற பெரிய காரியங்கள் பல. இதை சார்ந்த ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். 19ஆம் வசனம் ஒன்றை வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் பயப்படத்தக்க காரியம். இதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க பண்ணின காரியம். இதுவரையிலும் வாழ்க்கையில் என்ன, புற ஜாதிகளுக்குள்ளே எப்படி வைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க? நிந்தையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் சொல்ல, பாத்தியா அவனை கோயில் நடந்தான், பாத்தியா? நிந்தையாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடனான், கண்டியா? நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள். அங்குடும்பத்தை பார்த்தியா? நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள்.
அவனால இவ்வளவு நாளாச்சு இப்படி ஒன்ன செய்ய முடிஞ்சா? நிந்தையாக வைக்கப்பட்டிருந்தவர்கள். அப்போ யாரை பார்த்து இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? மற்றவர்கள் சொல்ல, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்ல நிந்தையாக வைக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பார், எதிர்பார், இனி பயப்படாதே என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 20ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். 20ஆம் வசனம் முதல் வரி சொல்லுகிறது, வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி. ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம், அவர் செய்யும் இரண்டாவது காரியம், வடதிசையின் சேனையை உன்னை விட்டு நான் என்ன செய்து விடுவேன்? விலக்கி விடுவேன். முதலாவது நிந்தையை நம்மை விட்டு விலக்கி விடுகிறார். 2, வடதிசையின் சேனையை நம்மை விட்டு விலகி விடுகிறார். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கணம் எனக்குள்ள வேதத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு, கர்த்தர் சொல்லும் வடதிசை எது? இது ஒரு தேசத்தை குறித்து நான் பேசவில்லை, பேசினால் அது வரலாற்று சரித்திரம். இதை ஒரு அனுபவமாகவே சொல்லுகிறேன். வடதிசையின் சேனை. இதற்கு முன் நடந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எரேமியா 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை படிங்க. விட்டு விலக்குகிற ஒன்றை அங்கே பார்க்க முடிகிறது. எரேமியா 3:12. நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே, வட திசையை உன்னை விட்டு விலக்கி விடுவேன். இந்த இடத்துல இந்த வட திசையில் என்ன இருக்கிறது? இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெயர் என்ன? சீர்கெட்ட இஸ்ரவேல். சீர்கேடு. ஆண்டவர் சொல்லுகிறார், வடதிசையின் சேனையை, வடதிசையின் செயல்படுகிற ஒன்றை உன்னை விட்டு நான் விலக்கி விடுவேன். உன் குடும்பத்தில் சீர்கேடான சில காரியங்கள் தலை உயர்த்தி நிற்கிறது, அதை உன்னை விட்டு நான் விலக்கி விடுவேன். என்னதுங்க? அதான் சொன்னேன், தேசத்தையோ மக்களையும் நான் சொல்லல, அனுபவமாகவே சொல்ல விரும்புகிறேன். சீர்கேடு, மாற்ற முடியாத சில சுபாவங்கள், விட முடியாத சில சுபாவங்கள், ஒழுங்குபடுத்த முடியாத சில கேரக்டர்ஸ், சில மனிதர்களுடைய சீர்கேடான செயல்கள், தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சீர்கேடான சில செயல்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், வட திசையின் சில கிரியைகளை உன்னை விட்டு விலக்குவேன். ஒன்று, பல வருஷமாய் உன்னை தொடர்ந்து வருகிற சில சீர்கேடான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. தேவன் செய்கிற ஒரு காரியம் இதுதான். இதை மட்டும் என் குடும்பத்தை விட்டு போகல, இது மட்டும் என்னை விட்டு போகல, இது மட்டும் என் சுபாவத்தை விட்டு போகல, இது மட்டும் என் புத்தியை விட்டு போகல, இதை மட்டும் என்னால செய்யாம இருக்க முடியலைங்கிற சில சீர்கேடுகள், சில சீர்கேடுகள் இயேசுவின் நாமத்தில். அதுதான் சில பிரச்சனைகளுக்கு காரணம், அதுதான் சில கலக்கத்திற்கு காரணம், அதுதான் சில சண்டைகளுக்கு காரணம், அதுதான் சில பிரிவினைகளுக்கு காரணம், அதுதான் சில அவமானங்களுக்கு காரணம். இயேசுவின் நாமத்திலே மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை பின்னிழுக்கிற உன் குடும்பத்தின் தரத்தை குறைத்துக் கொண்டிருக்கிற அந்த சீர்கேடான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தில் உடரபா துணி அந்தாலாரி இருக்கிறது. அல்லேலூயா.
அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசின மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தவித்து அந்த காரியங்களை நினைத்து கலங்கி நிற்கிறோமோ அப்பா, அந்த இடங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை எங்களுக்காக இறங்கி வரப்போகின்ற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய வாழ்வை குறித்து அப்பா, எங்களுடைய வேலை செய்கின்ற இடங்களிலே வேலையை முன்னோட்டி கொண்டு போகின்ற நிலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலைகளை குறித்து பல விதமான காரியங்களிலே ஒவ்வொரு ஜனங்களும் நாங்கள் கலங்கி கொண்டு நிற்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் எங்களுக்காக தேவன் நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நீங்கள் செய்து நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி பேசின மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எந்த காரியங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறதோ, எந்த காரியங்களை நினைத்தால் கலக்கமாக இருக்கிறதோ, இதில் என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கி கண்ணீரோடு தவித்து கொண்டு இருக்கிறோமோ அப்போ அந்த காரியங்கள் எல்லாமே உமக்கு தெரியும் தகப்பனே. ஒன்றுமே உமக்கு மறைவானது அல்ல தகப்பனே. அந்த காரியங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்தை விட நீங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக பெரிய காரியங்களை செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் நீங்கள் இந்த வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தின மேலான கிருபைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்விலும் அது நிறைவேறத்தக்கதாக உங்களுடைய கிருபையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்பா. மீதியான நேரத்தை எங்களுக்காக நீங்கள் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.